ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பதவிகளின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் ப்ரொசீஜர் போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவர்களுக்கும் பயன்படட்டும். அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிடுங்க. யூடியூப்பில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்லேயும் அப்டேட் பண்ணும். ஸோ நீங்கள் யூடியூப்பில் மிஸ் பண்ணிட்டாலும் டெலகிராம் குரூப்பில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட், டிரைவர், டெக்னீஷியன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே தகுதியும் விருப்பமும் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா மாறுபடும். ஸோ இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் யூனியன் லீட்ல இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் உட்பட 11 விதமான பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம ஒவ்வொரு போஸ்டிங்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பதவிகளுக்கான விண்ணப்ப படிவம் இதுதான், ரைட்டுங்களா? இந்த விண்ணப்ப படிவத்தினுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை என்ன பண்ணுறீங்கன்னா பூர்த்தி செஞ்சுட்டு உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைத்து அனுப்ப வேண்டும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டு ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ நீங்கள் என்னென்ன சான்றிதழுடைய நகல்லாம் இணைத்து அனுப்ப போகிறீங்களோ அனைத்து நகல்லையும் உங்களுடைய சைன், அதாவது செல்ஃப் அட்டஸ்டு செஞ்சுருங்க. அதையும் பார்த்தீங்கன்னா இந்த பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்துருங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா 2 ஆல் டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து தேவையான காலங்களை மட்டும் பூர்த்தி அவங்களே கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எந்தெந்த காலங்களை வந்து பூர்த்தி செய்ய அனுப்பணும் கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல்ல ஹால் டிக்கெட்டில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 1க்கு 2 முறை படித்து பார்த்த பிறகு அவங்க கொடுத்துருக்க காலத்தை பூர்த்தி செஞ்சுட்டு அதையும் பார்த்தீங்கன்னா இந்த பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிடி, அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டு என்வலப்பு 3 கேட்டிருக்கிறாங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 27x11 சென்டிமீட்டர். ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா 3 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும். ஹால் டிக்கெட்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 காப்பி வந்து கொடுத்துருப்பாங்க. கேண்டிடேட் காப்பின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் காப்பி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 ஹால் டிக்கெட்ஸுமே பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும். ஸோ எந்தெந்த காலங்கள்லாம் பூர்த்தி செய்யணுன்றது பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ 1க்கு 2 முறை ரீட் பண்ணிட்டு அதன் பிறகு பூர்த்தி செய்து அனுப்புங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா என்வலப்பு எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறோம் அந்த பதவியின் பேர் வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து அட்ரஸ்மெண்ட் நம்பர், அவங்களுடைய அட்ரஸ், பிறந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸ்,
ரைட்டுங்களா? இந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா என்வலப் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம என்னென்ன போஸ்டிங் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தி காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட்ல இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட கூட்டுறவுப்பால் உற்பத்தியாளர் யூனியன் லிமிடெட்லேருந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்கன்னா மேனேஜர் அக்கௌண்ட்ஸ் சம்பளம் பார்த்தீங்கன்னா 37,770 ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. கம்யூனிட்டி 10 பார்த்தீங்கன்னா ஜிடி நான் ப்ரியாரிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா ஜிடி நான் ப்ரியாரிட்டி வந்து கொடுத்துருக்கதால அனைத்து கம்யூனிட்டிஸ் வந்தவங்களும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரி முடித்திருக்க வேண்டும். அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா சிஏ இன்டர் அப்படி இல்லைன்னா ஐசிடபிள்யூஏ இன்டர் முடித்திருக்க வேண்டும். அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மேனேஜர் இன்ஜினியரிங் சம்பளம் பார்த்தீங்கன்னா 37,770 ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. எம்பிசி ப்ரியாரிட்டி டிஎன்சி ப்ரியாரிட்டி. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா பிடெக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்ததுல ஏதாவது ஒன்று முடிச்சிருக்க வேண்டும். அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டெபியூட்டி மேனேஜர் டெய்ரி சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,900. எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா 2 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு வேகன்சி பார்த்தீங்கன்னா எம்பிசி ப்ரியாரிட்டி டிஎன்சி ப்ரியாரிட்டி, இன்னொரு வேகன்சி பார்த்தீங்கன்னா பிசிபி அதர் தென் பேக்வர்ட் முஸ்லீம் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 கடிதங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி வித் ஐடிடி என்டிடி அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் டெய்ரி சயின்ஸ் அப்படி இல்லைன்னா டெய்ரிங் அல்லது பிடெக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி, டெய்ரிங் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங் இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும். பிடெக்கில் அனுபவம் தேவையில்லை. ரைட்டுங்களா? ஒரு சில போஸ்டிங் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்ற போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அனுபவம் வந்து தேவையில்லை. ஸோ அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டெபியூட்டி மேனேஜர் சிஸ்டம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,900 ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜிடி நான் ப்ரியாரிட்டி ஜென்ரல் டர்ன் நான் ப்ரியாரிட்டி வந்து கொடுத்துருக்கதால அனைத்து கம்யூனிட்டிஸ் வந்தவங்களும் பார்த்தீங்கன்னா டெபியூட்டி மேனேஜர் சிஸ்டம் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி இல்லைன்னா எம்சிஏ வந்து படிச்சிருக்க வேண்டும். மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து முடித்திருக்க வேண்டும். அனுபவம் வந்து தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெபியூட்டி மேனேஜர் சிவில் சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,900 ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஜிடி நான் ப்ரியாரிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா ஜிடி நான் ப்ரியாரிட்டி வந்து கொடுத்துருக்கதால டெபியூட்டி மேனேஜர் சிவில் இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து ஜாதியினரும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ரைட்டுங்களா முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் கிரேடு 2 சம்பளம் பார்த்தீங்கன்னா 20,600. எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒர்க் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். அவங்களே கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் சொசைட்டி எம்ப்ளாயிஸ் ஒன்லி. ஸோ அவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் எனி டிசிப்ளின், ஸோ எந்த டிகிரி ஒன்றாலும் முடித்திருக்கலாம். அண்டு பாஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ் கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸை பொறுத்த வரைக்கும் 10 இயர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகள் இருக்க வேண்டும். கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் வந்து தராங்க.
டிகிரி இன் பிஏ கோஆபரேட்டிவ் அல்லது பிகாம் கோஆபரேட்டிவ் ஃப்ரம் பாசிங் கோஆபரேட்டிவ் ட்ரைனிங். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் பாய்லர் சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஒரு வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ப்ரியாரிட்டி, எஸ்ஏ நான் ப்ரியாரிட்டி, எஸ்சி. ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். 8ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ரைட்டுங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாய்லர் அட்டெண்டன்ட் சர்டிஃபிகேட் கிரேடு 2, கிரேடு 3. அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் ரெஃப்ரிஜரேஷன் சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. எம்பிசி ப்ரியாரிட்டி, டிஎன்சி ப்ரியாரிட்டி. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ அதற்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஐடியில் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் அண்டு ஏர் கண்டிஷனர் மெக்கானிக் வந்து முடிச்சிருக்கணும் வித் என்டிசி அல்லது டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட். டோட்டலாக எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 4 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,700. ஸோ இந்த 4 கடிதங்களில் பார்த்தீங்கன்னா 2 கடிதங்கள் பார்த்தீங்கன்னா ஜிடி ப்ரியாரிட்டி. அதுக்கடுத்த இன்னொரு வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா பிசி ப்ரியாரிட்டி அதர் தென் பேக்வேர்ட் முஸ்லீம் ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சி நான் ப்ரியாரிட்டி. ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 12ஆம் வகுப்பு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விருப்பம் இருந்தால் விண்ணப்பிக்கலாம். எனி டிகிரி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அல்லது ஐடியில் எந்த ட்ரேட் வேணாலும் முடித்தவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். ஐடி எனி ட்ரேட். ஸோ ஐடியில் எந்த ட்ரேட் வேணாலும் முடித்திருக்கலாம். ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க. அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா டிரைவர் ஹெச்விடி சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜிடி ப்ரியாரிட்டி. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் இருக்க வேண்டும். இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் எல்விடி சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500. எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வேகன்சி பார்த்தீங்கன்னா ஜிடி ப்ரியாரிட்டி, இன்னொரு வேகன்சி பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ப்ரியாரிட்டி, எஸ்ஏ நான் ப்ரியாரிட்டி, எஸ்சி. இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லைட் வெஹிக்கிள்ஸ்க்கான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 இயர்ஸ் வந்து இருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக ஜாப் லொக்கேஷன் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு. இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜர் அக்கௌண்ட்ஸு, மேனேஜர் இன்ஜினியரிங்கு, டெப்யூட்டி மேனேஜர் டெய்ரிங், டெப்யூட்டி மேனேஜர் சிஸ்டம், அதுக்கடுத்து டெப்யூட்டி மேனேஜர் சிவில், எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் கிரேடு 2. ஸோ இந்த 6 விதமான பதவிகளுக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா மேனேஜர் அக்கௌண்ட்ஸு, மேனேஜர் இன்ஜினியரிங், டெப்யூட்டி மேனேஜர் டெய்ரிங், டெப்யூட்டி மேனேஜர் சிஸ்டம், டெப்யூட்டி மேனேஜர் சிவில். இந்த 5 விதமான பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 30. ரைட்டுங்களா? அதுக்கடுத்தாக எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி. ஸோ உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட், வயது வரம்பு கிடையாது. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் கிரேடு 2. ஸோ இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா அனைத்து கம்யூனிட்டிக்குமே பார்த்தீங்கன்னா வயது வரம்பு கிடையாது. ஓசியாக இருந்தாலும் சரி, எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி வகுப்பினர் இருந்தால் அனைத்து வகுப்பினருக்கும் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட். ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் பாய்லர், அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் ரெஃப்ரிஜரேஷன்,
சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட், டிரைவர் ஹெவி வெஹிக்கிள் டிரைவர், டிரைவர் லைட் வெஹிக்கிள் டிரைவர். ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 30 வயது, எம்பிசி, டிஎன்சி, பிசி பார்த்தீங்கன்னா 32 வயது. அதுக்கடுத்தாக எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி வகுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா 35 வயது. இப்படின்னு எப்படி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா அப் டு 10 வருஷம் வந்து கொடுத்துருக்குறாங்க ரிலாக்ஸேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரைட்டுங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். ரைட்டுங்களா? ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். அதுக்கடுத்தாக ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓசி, எம்பிசி, பிசி வகுப்பினருக்கு 250 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி வகுப்பினர்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிடி எடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. டிடி வந்து எந்த பெயரில் எடுக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஜெனரல் மேனேஜர் கேடி டிசிஎம் பியூ லிட் பேயபிள் அட் சென்னை என்ற பெயரில் பார்த்தீங்கன்னா டிடி எடுக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மேனேஜர் அக்கௌண்ட்ஸ், மேனேஜர் இன்ஜினியரிங், டெப்யூட்டி மேனேஜர் டெய்ரிங், டெப்யூட்டி மேனேஜர் சிஸ்டம், டெப்யூட்டி மேனேஜர் சிவில், எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் கிரேட் 2, டெக்னீஷியன் ரெஃப்ரிஜரேஷன் அண்டு சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட். ஸோ இந்த பதவிகளுக்கு இப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷனை பொறுத்தவரை 2 ஸ்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் 85 மார்க்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட் 15 மார்க்ஸ், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ட் டைப் கொஷின் தான், இங்கிலீஷ் நாலேஜ், டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் நாலேஜ் அண்டு சப்ஜெக்ட் நாலேஜ். ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் பாய்லர், டிரைவர் லைட் வெஹிக்கிள் டிரைவர் அண்டு டிரைவர் ஹெவி வெஹிக்கிள் டிரைவர். ஸோ இந்த பொசிஷன் வந்து எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் பாய்லர். ஸோ இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட் ஒன்லி. ஸோ ஓரல் டெஸ்ட் மட்டும்தான் டெக்னீஷியன் பாய்லர் போஸ்டிங்க்கு. அதுக்கடுத்தாக டிரைவர் ஹெச்விடி, எல்விடி. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிரைவிங் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்லாம் வந்து கிடையாது, ஒன்லி டிரைவிங் டெஸ்ட் தான். ரைட்டுங்களா? அதுக்கடுத்து இந்த கூடுதல் விவரங்கள்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ படித்து பார்த்துக்கிடுங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னா முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுருங்க. பூர்த்தி செஞ்ச பிறகு அவங்க என்னென்ன கொடுக்குறாங்களோ டாக்குமெண்ட்ஸ் அனைத்தும் என்ன பண்ணுறீங்கன்னா செல்ஃப் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்துருங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா ஸோ இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த முகவரிக்கு பார்த்தீங்கன்னா தி ஜெனரல் மேனேஜர் கேடி டிசிஎம் பி யூனியன் லிட் 55 குருவப்பா ஸ்ட்ரீட், ஐனாவரம், சென்னை 6,23,000 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவோ ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவோ விண்ணப்பிக்க வேண்டும். கேட்டுங்களா? அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா என்னைக்குள்ள விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா 27/11/2020 மாலை 5:30 மணிக்குள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கிற மாரி அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட்ஸ் இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதற்கான ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா மதுரை ஆவினில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் டேட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா விரைவில் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம். ஸோ பார்த்துக்கிடுங்க.